23/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். ஒன் டர்த் த ஆக்ட், அனதர் ஹேத் த ப்ளோ. பழி ஓரிடம், பாவம் ஓரிடம். பீயிங் ஆன் த சீ, சேல் பீயிங் ஆன் த லேண்ட் செட்டில்டு. காலத்திற்கேற்ற கோலம் கொள். எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டங்ஹில். வீட்டில் எலி, வெளியில் புலி. அம்பு விட்ட ஆக்கருக்கு மாறு. அன்பினால் சாதிக்க வேண்டும். ஐயரை விட்டு வரா ஆள் வாங்குபவர். பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. அரிமடமும் சான்றோர்க்கு அணி. அறிந்து செய்யும் அறியாமை செயல். இடையன் எரிந்த மரம். இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டா. ஆற்றுணா வேண்டுவது இல். கற்றவனுக்கு வலியுணவு வேண்டா. இறந்தூட்டு பன்மையோ தீது. கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். இல்லையே யானை தொடுவுண்ணின் மூடுங்காலம். அரசன் முறை தவறினால் என்ன செய்வது? இளவன்று எருதுண்ட உப்பு. படித்தவனிடமே பொறுப்பை ஒப்புவித்தல். இலைதின்று பாம்பிகழ்வார் இல். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. இளையோனே ஆயினும் மூத்தானே யாடும் மகன். தளராத முயற்சிய உயர்வு தரும். உண்ணும் துணை காக்கும் கூற்று. கூற்றமும் உட்பகையும். பொறுத்துக. எடுப்பார் கைப்பிள்ளை. இடத்துக்கு தக்க நடத்தல். ஆகாய தாமரை. இல்லாத ஒன்று. தாளம் போடுதல். அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். கொட்டி அளத்தல். மிகுதியாக பேசுதல். 3124. அத்தி பூத்தது போல என்ற உவமைக்கான பொருள். அரிய செயல். பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல. தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல. நட்பு. வரையா மரபின் மாறி போல. கொடை. ஒருமையுள் ஆமை போல. அடக்கம். 4123. சரியான இணைகளை கண்டறிக. 24. பூவும் மணமும் போல. நட்பு. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல. நன்றியின்மை. கீழ்காணும் தொடர்களில் சரியாக உவமை பொருந்தியவை அல்லாதவற்றை தேர்வு செய்க. 145. ஆற்றில் கரைந்த புலி போல. ஏமாறுதல். கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம். வருமுன் காத்தல். கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல. பகைமை. உவமை சரியாக பொருந்திய தொடர்களை கண்டறிக. 135. எலியும் பூனையும் போல. வேற்றுமை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. தற்செயல் நிகழ்வு. பசுமரத்தாணி போல. ஆழமாக பதிதல். சரியான உவமையை தேர்ந்தெடுக்க. வேகம். காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல. காண மயிலாட அகக்கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற உவமைக்கு ஏற்ற தொடர் எது? நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியணை போல உயர முடியவில்லை. வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். பொறுத்துக. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம். செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 3412. குத்துக்களுக்கு என குளிரா வெயிலா என்ற சொலவடையின் பொருள். எது குறித்தும் கவலை இல்லை. அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுது போக்குதல். தவப்பொழுது நல்லது. மன அமைதி. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா சொல்லும் கருத்து. வீண் வேலை. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது என்னும் உவமை தொடரின் பொருள் என்ன? இழந்ததை பெற முடியாது. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் என்னும் உவமை தொடரின் பொருள் என்ன? படித்தால்தான் மதிப்பு.